ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மூவ் கமாண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ மூவ் கமாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைலை கட் பண்ணிட்டு டார்கெட்ல போய் பேஸ்ட் பண்றதா மூவ் கமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கமாண்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கணும்னா, நம்ம வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபைலை நம்ம மூவ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம யாரை மூவ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, டைரக்டரி நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு பேரை நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபைலை எப்படி மூவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைலை நீங்க மூவ் பண்ணணும்னா நீங்க என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க எம்வி அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டைரக்டரி மூவ் பண்ண என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் அதே எம்வி யூஸ் பண்ணா போதும். ஸோ காப்பி கமெண்ட் மட்டும்தான் வந்து ஃபிளாக் யூஸ் பண்ணி டைரக்டரியை காப்பி பண்ணும். ஆனா மூவ் கமெண்ட்க்கு வந்து எந்த ஒரு ஃபிளாகும் தேவை கிடையாது. சரிங்களா? சரி, மூவ் கமெண்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும்? சோர்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும்? டெஸ்டினேஷன் கொடுப்போம், எந்த இடத்துல போயிட்டு அது பிளேஸ் ஆக போகுதுன்ற மாதிரி. ஸோ நீங்க வந்து ஃபைலா இருந்தாலும் சரி, அப்புறம் டைரக்டரியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ஒரே இதுதான் இதுக்கு ஃபாலோ பண்றாங்க, சின்டெக்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஒன்னொன்னா செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து என்ன ஃபோல்டர் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் வந்து என்ன ஃபோல்டர் இருக்கு அப்படின்றத காட்டுறேன். என்கிட்ட வந்து என்ன ஃபோல்டர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபாதர் மாம் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபோல்டர் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைலை வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைல் ஒன்னுன்றத மாம் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இந்த மாம்ன்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். அது உள்ள ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டா அது உள்ள என்ன இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ மாம் அப்படின்றத பார்த்துட்டு LS-L இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து மாம்ன்ற ஃபோல்டருக்குள்ள சைல்டுன்ற ஃபோல்டர் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, மாம்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஃபைல் ஒன்னுன்றது பாத்தீங்களா, இது எடுத்துட்டு வந்து இந்த மாம்ன்ற ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ண போறேன். ஸோ மூவ் பண்றதா இருந்தாருன்னா இதை கட் பண்ணி இதுல பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம்? உங்களோட இதுல போயிட்டு எம்வி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்க? சோர்ஸ் கொடுக்க சொல்றாங்க. சோர்ஸ்னா என்ன? இந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபைல் எங்க இருக்கு? நீங்க வெறும்னே ஃபைல் ஒன் அப்படின்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? கரண்ட் ஃபோல்டர்ல இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நம்ம வந்து வேற ஏதாவது லொகேஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபைலோட என்டையர் லொகேஷனை கொடுத்தாகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியாகணும்? லொகேஷன் கொடுத்தாகணும். ரூட் டைரக்டரி, ஹோம் டைரக்டரி, நிசாம் டைரக்டரி, அது உள்ள வந்து ஃபைல் ஒன்ன்றது இருக்குது. ஸோ இது எங்க போக போகுதுன்னா டெஸ்டினேஷனுக்குள்ள போக போகுது. எந்த டெஸ்டினேஷனுக்குள்ள போக போகுது? ஹோம் டைரக்டரிக்குள்ள, நிசாம் டைரக்டரிக்குள்ள, அது உள்ள இருக்கக்கூடிய இந்த மாம் அப்படின்னு சொல்ற இந்த ஃபோல்டருக்குள்ள போகுது. ஸோ இதை கொடுத்துட்டு இதை ஸ்லாஷ் கொடுத்து விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைல் ஒன்னுன்ற ஃபைல் மாம் டைரக்டரிக்குள்ள இப்ப போயிடும். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்தலாமா? நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், இங்க போயிட்டு பேஸ்ட் பண்றேன், கொடுத்துட்டோம்னா இப்போ எனக்கு வந்து ஃபைல் ஒன்னுன்ற ஃபைல் மாம் டைரக்டரிக்குள்ள போயிடுச்சு. சரிங்களா? செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டைரக்டரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் டைரக்டரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்து சிடி கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த ஃபைல் வந்துடும். ஸோ நான் வந்து ஸ்பேஸ் ஹோம் நிசாம் அப்படின்றத கொடுத்துறேன். கொடுத்துட்டு LS-L கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆயிரும்? இதுக்கு முன்னாடி ஃபைல் ஒன்னு இருந்துச்சு. இதுல நம்ம ஹோம் டைரக்டரிக்குள்ள, சாரி, நிசாம் டைரக்டரிக்குள்ள ஃபைல் ஒன்னுன்றது இருந்துச்சு. ஆனா இப்ப அது இல்ல. பாத்தீங்களா? ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை நம்ம போயிட்டு எங்க செக் பண்ணி பார்க்கலாம்னா, இந்த சாரி, இந்த மாம் டைரக்டரிக்குள்ள செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, சிடி ஸ்பேஸ் மாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து மாம் டைரக்டர் ஓப்பன் ஆயிடும். LS-L கொடுத்தோம்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து இங்க மூவ் ஆயிடுச்சு. அப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஃபைலை மூவ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து மூவ் பண்ணோம். ஸோ இதே சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபோல்டரையும் மூவ் பண்ணலாம். ஸோ டைரக்டரி மூவ் பண்ணலாம். எப்படி மூவ் பண்றது? அதே மாதிரி எம்வி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன ஃபோல்டர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டு LS-L கொடுத்துட்டோம்னா நம்ம கிட்ட வந்து ஃபாதர் மாம் எக்ஸ் ஒய் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஒய்ன்ற ஃபோல்டர் எடுத்துட்டு போயிட்டு இந்த எக்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ண போறேன். ஒய்ன்ற மொத்த ஃபோல்டரையும் அந்த ஃபோல்டரே எடுத்துட்டு வந்து எக்ஸ்குள்ள மூவ் பண்ண போறேன். ஸோ எப்படி மூவ் பண்ணலாம்? ஸோ நம்ம என்ன கொடுக்கணும்னா, மூவ் கொடுத்துட்டு ஹோம் டைரக்டரி, நிசாம் டைரக்டரி, அது உள்ள வந்து என்ன டைரக்டரி நம்ம செலக்ட் பண்ண போறோம்னா ஒய்யை செலக்ட் பண்ண போறோம். ஸோ அது எங்க போக போகுதுன்றதை நம்ம சொல்லி ஆகணும். ஹோம் டைரக்டரி, நிசாம் டைரக்டரி, அது உள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ன்ற டைரக்டரிக்குள்ளதான் இந்த ஒய்ன்ற ஃபோல்டர் மூவ் ஆக போகுது. ஸோ இதை கொடுத்து பார்த்தலாமா? இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரன் பண்ணா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. LS-L கொடுத்தீங்கன்னா அந்த ஒய்ன்ற டைரக்டரி இருக்காது. இப்போ அந்த ஒய்ன்ற டைரக்டரி எது உள்ள போயிருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த எக்ஸ் குள்ள போயிருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்தாலும் CDX அப்படின்னு கொடுத்துட்டு LS-L கொடுத்தீங்கன்னா
இங்க நமக்கு ஒய் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ காப்பி கமாண்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஃபோல்டர் காப்பி பண்றதா இருந்தா வேற ஒரு ஃபிளாக் யூஸ் பண்ணுவோம். ஆனா மூவ் கமாண்டுக்கு நம்ம வந்து எந்த ஒரு ஃபிளாக்கும் யூஸ் பண்ண தேவையில்ல. டைரக்டா அப்படியே நமக்கு டைரக்டரி காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மூவ் டைரக்டரி யூஸ் பண்ணி ஃபைல வந்து மூவ் பண்ண மட்டும் தான் முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இதுல இன்னொரு வேலையும் பண்ண முடியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரீநேம். ஸோ ரீநேமும் இந்த மூவ் கமாண்ட் வச்சு பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்றது? ஏற்கனவே அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை நம்ம வந்து கரண்ட் டைரக்டரியில இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் டைரக்டரியில இருந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். அதாவது வேற ஒரு நேம்ல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி பண்றது? நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா எம்பின்றத கொடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஓல்டு ஃபைல் இருக்கு. ஸோ ஓல்டு ஃபைல் இருக்குன்னா அதாவது கரண்டா இருக்கக்கூடிய ஃபைல். ஸோ நம்ம எல்லாம் கரண்ட் ஃபைல்னு கொடுத்துக்கலாம். கரண்டா இருக்கக்கூடிய ஃபைலை ஸ்பேஸ் கொடுத்துட்டு நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி, அதாவது ஃபைல் நேம் நம்ம வந்து புதுசா ஏதாவது கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஃபைல் வந்து இந்த ஃபைல் நேம் மாதிரி மாறிடும். இந்த தடவை பாருங்க, நான் வந்து எந்த ஒரு லொகேஷனுமே கொடுக்கல. ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கரண்ட் ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த நியூ ஃபைல்ல, அதாவது அதோட நேம் வந்து நியூ நேமா ரீநேம் ஆயிடும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? நான் என்ன பண்றேன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எல்எக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். எல் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஃபைல் இருக்கு, சாரி ஒரு ஃபைல் இருக்கு, ரெண்டு ஃபோல்டர் இருக்கு. இப்போ இந்த சைல்டுன்ற ஃபைலை நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்த போறேன். எப்படி மாத்தலாம்? ஸோ அதே மாதிரி எம்வி அப்படின்ற கமெண்ட் கொடுங்க. என்ன ஃபைல் செலக்ட் பண்ணுமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க, சைல்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுங்க. ஸோ நான் பேரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா இப்போ எல் கொடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி வரலையும் சைல்டுன்ற ஃபைலு இப்போ பேரண்ட்னு மாறிடுச்சுங்களா? ஸோ என்ன எப்படி நடக்குதுங்கன்னா எல்லாமே கரண்ட் டைரக்டரியில நடக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் எதுக்குமே லொகேஷன் கொடுக்கல. லொகேஷன் கொடுத்தீங்கன்னா அப்போ அது என்னவா பெர்ஃபார்ம் ஆகும்னு கேட்டீங்கன்னா மூவ் பண்ணிக்கும். ஃபைலை வந்து இந்த லொகேஷன்ல இருந்து இந்த லொகேஷன் மூவ் பண்ணிக்கும். நான் எந்த ஒரு லொகேஷனுமே கொடுக்கல. இந்த மாதிரியான ஒரு ஃபைலே இல்ல, இதுக்கு முன்னாடி இல்ல. அதனால என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபைல்ல இருந்துட்டு இந்த நேம்ல இருந்துட்டு என்னால இந்த நேம்க்கு மூவ் ஆக முடியுது. ஓகேங்களா? சோ இந்த மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ஃபைலையும் மூவ் பண்ணிக்க முடியும், அட் த சேம் டைம் ஃபைலையும் ரீநேமும் பண்ணிக்க முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் ஆசைப்படுறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.